உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2025 வருடத்தில் ஜனவரி மாதத்தில் குறிப்பாக 29 தேதி, அதாவது இந்த முதல் மாதத்திலேயே 29 பெயர்ச்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான், அதுவும் சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடியவர். இவர் உச்ச சுக்கிரனா இருந்தால் அது எப்படி இருக்கும்? அந்த உச்ச சுக்கிரன் சிம்ம ராசிக்கு உங்களுடைய குரு பகவான், அதாவது உங்களுடைய பஞ்சமாதிபதியும் அவர்தான். அவர் மீன ராசியில் குரு பகவான் வீட்டிலேயே சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் பரிமாற்ற யோகத்தில் நிற்கக்கூடிய இந்த அமைவு, இவர் இருவரும் இணைந்து, அதாவது குரு பகவான் பஞ்சம பார்வையால் உங்களது தனஸ்தானத்தை பார்க்கிறார், தனகாரகன் தேவகுரு. அசுரகுரு சுக்கிர பகவான் 180 டிகிரியில் உங்களுடைய தனஸ்தானத்தை டைரக்டாக பார்க்கிறார். அப்போ இந்த இரு கிரகங்களும் இணைந்து பார்க்கக்கூடிய இந்த பார்வை இருக்கு பாருங்க, அது உங்கள் வாழ்க்கையில் தனம், செல்வம், செல்வாக்கு. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுகபோக ராஜயோக அமைவுகள் கொண்ட சிறந்த வாழ்க்கை வாழணும்னா அது சுக்கிர பகவான் முடிவெடுத்தா தான் முடியும். அவர் அதிர்ஷ்டத்திற்குரிய இடத்துல நிற்கக்கூடிய இந்த அமைவு, அதுவும் இந்த அஷ்டமஸ்தானம் சொல்கிற இடம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம்னு சொல்லுவோம். அந்த சுக்கிரன் நிற்கிறவர் யாரோடனா ராகு பகவானோட இணைஞ்சு. அவருடைய இந்த சுக்கிரனுக்கு ராகுவுக்கு எப்பவுமே ஒரு நல்ல தொடர்பு உண்டு. எப்படின்னா யோககாரகன் ராகு பகவான், போககாரகன் சுக்கிர பகவான் சொல்லுவோம். இவர்கள் இருவரும் அசுர குருவா மாறி வேலை செய்யக்கூடிய அருமையான அமைவுகளில் நிற்கக்கூடிய இடம் இது. அப்பேற்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலம்தான் சிம்மராசி என்பர்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியம். இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தினால் ரொம்ப நாளாக நீங்கள் பட்ட கஷ்டம், ரொம்ப நாளாக நீங்கள் பட்ட வேதனை, வழிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மாபெரும் திருப்பமாக இது இருக்கும். ஏன்னா சிம்மராசி என்பர்கள் சுமை தாங்கிகள். உங்களுக்கு நெளிவு சுழிவு தெரியாது, வெளிப்படையாக பேசுவீங்க, உண்மையாக இருப்பீங்க, ஓப்பன் டைப்பாக இருப்பீங்க, பிடிச்சா அவங்களுக்காக எதையும் செய்வீங்க, பிடிக்கலன்னா அந்த இடத்த விட்டு வெளியே அப்படியே அழகாக வெளியில் வந்துடுவீங்க. தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அது ஏற்றுக்க மாட்டீங்க. அதனால் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ பணம் விரயமானாலும் பரவாயில்ல, அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுவீங்க. வர லாபமாக இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு வரக்கூடிய மனசு சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு. வைராக்கியம் படைச்சவங்க, நினச்சா முடிக்கணும், முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. அவ்வளோ கடின உழைப்பாளிகள். அப்பேற்பட்ட கடின உழைப்பாளிகளுக்கு அது என்னவோ சொந்தம், பந்தம், முற்றார், உறவினர், தன் குடும்பம், தன்னை சார்ந்தவங்க, தன்னை பெற்றவங்க, எல்லா விதத்துலேயுமே மன உளைச்சலையே கடந்து வந்துட்டீங்க. ஏன்னா உங்கள் உழைப்பு மட்டும்தான் மற்றவங்க பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர அவங்க பயன்படுத்தி இன்னைக்கு நல்ல வளர்ச்சியை நோக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க உங்களுக்கு கை கொடுக்காததை நினைக்கும் போது இதை விட வாழ்க்கையில் வேற என்ன இருக்குன்னு நினச்சி இது மாபெரும் அனுபவமாக உங்களுக்கு திகழக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்குது. ஆனால் இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சாதிக்க வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. 2025 வருடத்தை பற்றி சொன்ன கடந்த காணொலியிலேயே நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு இந்த 2025 வருடம் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட்டையும் பெரிய லெவலில் ரிசல்ட்டையும் கொடுக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்பேற்பட்ட அந்த 25 வருடத்தில் கிடைக்கிற ஒரு அருமையான பாக்கியம், ஒரு வரம் என்னன்னா, இப்போ நான் சொன்ன இந்த கிரகங்களுடைய பரிமாற்றம், சுக்கிரன் வீட்டில் குருவும் குரு வீட்டில் சுக்கிரனும் இவர்கள் இணைந்து பார்க்கக்கூடிய பார்வையும், இவரோட சுக்கிரனோட ராகு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நிலையும், உங்க தனஸ்தானம் பலம் பெறக்கூடிய யோகம். இந்த தனஸ்தானம் மட்டும் இல்லைங்க, குடும்பம்ங்க. உங்களுடைய குடும்பமே அதுதான். உங்களுடைய வாக்கு, நீங்க பேசக்கூடிய பேச்சு, உங்களுடைய செயல், நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது, அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கு, தனம், செல்வாக்கு, உங்களுடைய பணம் கையில் எந்த அளவுக்கு பணம் நிற்கும் அப்படின்ற எந்த எல்லா இடமும் அதுதான். குறிப்பாக கல்வி, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அதுதான். அப்போது இந்த இடமெல்லாம் உங்களுக்கு பலம் பெறுது. உங்கள் வாழ்க்கையில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாமல், பட்ட பாடுக்குண்டான பலன் கிடைக்காம, கஷ்டங்களையே கடந்து வந்து
உங்ககிட்ட எந்த தப்பு இல்லை, எந்த தவறும் இல்லை. உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் செலவு பண்ணலை. கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு உங்கள் தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சி இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கடன் சுமைகள் தான் மிச்சமாச்சு. இப்போது கடன் வாங்கி கடனுக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. நம்பிக்கை நாணயம், உங்களுடைய பேர் மதிப்பு மரியாதை கெட்டுருமோ, கொடுத்த வாக்கை காப்பாற்ற உங்கள் மேலே வச்சிருக்கிற நாணயம் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக எங்கெங்கே வாங்கக்கூடாதோ அங்கெல்லாம் வாங்கி இன்னைக்கு எவ்வளவோ கடன் சுமைகள் உருவாகி அந்த வழி வேதனைகளை கடந்த உங்களுக்கு அந்த வழி வேதனைகளுக்குரிய அந்த கடன் சுமைகள் நீங்குமா, தீருமா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கீங்க இல்லையா? அந்த எதிர்பார்ப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு நேரம். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, தொழிலில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, சம்பாதிக்கிறேன் மிச்சம் வைக்க முடியல, ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு பூமி வாங்க முடியல, என் குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரன் டாப் லெவலில் உங்களுக்கு ஹை பொசிஷனுக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு அருமையான காலம்தான். இங்கே இருக்கிறவங்களை அப்படியே உச்சகட்டத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா சுக்கிரனை உச்சத்தில் இருக்க போறார். இந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டமா இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கும். தொழிலில் திடீர் மாற்றங்கள் உண்டாயிடும். ரொம்ப நாளாக நீங்கள் போட்ட பணம் ஆன்லைனில் நம்பி நிறைய பணம் போட்டு இன்னைக்கு பணம் எதுவுமே வராத நிலைமையில் இருப்பீங்க. அந்த பணம் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல சுக்கிரனால் உருவாக்கப்படும். ஏன்னா இந்த ஜனவரி 29 மே மாதம் 30 வரைக்கும் 120 நாட்கள் இந்த காலகட்டங்கள் 2025 வருடத்தில் இருக்க போகுது. இந்த காலம்தான் 2025 வருடத்திலேயே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலம். இந்த நேரத்தில் பயன்படுத்தினால் தீராத பிரச்சனைகள் தீரும், தீராத கடன் சுமைகள் நீங்கும், அதற்குரியான தீர்வுகள் கிடைக்கும், கேட்ட பணம் உங்கள் கைக்கு வரும், ஃபைனான்ஸ் சார்ந்த லோன் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் கிடைச்சி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை உருவாக்குவீங்க. போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கையில் எடுக்க முடியல, என்னால் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க முடியல, விற்றா என் பிரச்சனை தீரும், நான் செட்டில் பண்ணிவிட்டு என்னுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்னன்றது காட்டக்கூடிய ஒரு அருமையான காலமாக இருக்கும்னு நினச்ச உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கை கொடுக்காம அது எல்லாத்தையும் முழுமையாக முடிச்சு 99% முடிச்சிருப்பீங்க. கடைசி 1% ட்ராப் ஆகி நின்று இருக்கும். 1% ட்ராப் ஆன விஷயம் மீதி 99 போல்ட் ஆகிற அளவுக்கு இப்போ பிரச்சனைகள் உங்களை நோக்கி எதிர்முனையில் நிற்கக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகி இருக்கும். எல்லாமே நடக்கும்ட்டு இன்னைக்கு நாளைக்குன்ட்டு எல்லாம் விலைக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கு தீர்வு இல்லையான்ற நினைச்ச உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானால அந்த தீர்வு கிடைக்க போகுது. இந்த வருடம் தொடங்கி சரியா 29 நாட்களில் இந்த நேரம் உங்களுக்கு தொடங்கும். அந்த காலகட்டங்களில் உங்கள் வளர்ச்சியினுடைய கவுண்டவுன் தொடங்க போகுது. அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் சக்சஸ்ஃபுல் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக சிம்மராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் வேலையில் அரசு உத்தியோகத்தில் ஹை லெவலில் இருக்கிறவங்க இவங்க தான். ஆனால் உங்களுக்கு நடந்த சில சூழ்ச்சிகளால் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டீங்க. உங்களை சுற்றி செய்த சில சதிகளால் வேலைக்கே போக வேண்டான்ற அளவுக்கு மனசுடைஞ்சு போய் நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வோ வழியோ பிறக்குமா, ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா நினச்ச உங்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலம். வேலையில் மீண்டும் ப்ரமோஷனே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த வளர்ச்சி சேரப்போகுது, கிடைக்க போகுது. மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது. அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரனால மாபெரும் மாற்றங்கள் பிறக்கும். ஜவுளி சம்மந்தப்பட்ட நெசவு, இந்த துணி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, இந்த ஆடம்பர விஷயங்கள், நீங்கள் பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறீங்க, இல்லை மேக்கப் சம்மந்தப்பட்ட தொழில், அதாவது வேலை கடை வச்சிருக்கிறேன், அதே சமயத்தில் ஃபேன்சி சம்மந்தப்பட்ட ஸ்டோர் வச்சு நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் கடந்த காலகட்டங்களில் நஷ்டங்களை சந்திச்சுட்டேன் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா மற்றவங்களை நம்பி இறங்கி சில பாதிப்புகளை சந்திச்சிங்க. நீங்கள் சைலண்ட்டாக இருந்திருப்பீங்க. உங்களை தேடி வந்து உங்களுக்கு வேண்டியவங்க, உங்களை சார்ந்தவங்க, உங்களோட பிறந்தவங்களா கூட இருக்கலாம், எனக்கு இது வேணும், இதை செய், இதை பண்ணுன்னு சொல்லிட்டு வேலைன்றா வந்து உங்களுடைய லாபத்தை கூட நீங்கள் மிஸ் பண்ணி அவங்களுக்காக அதை செஞ்சு கடைசியில் இன்னைக்கு நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு இப்போ ஆளாயிட்டீங்க. மொத்தத்தில் இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு சிம்மராசி அன்பர்கள் இதற்கு முன்னாடி உங்களை மாதிரி இருந்தவங்க இல்லை, கடந்த 4-5 வருஷத்தில் இப்போ உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இல்லைன்ற அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்த உங்களுக்கு தொழில் வேலை செய்ய போகுது.
வேலையில் மாற்றங்கள் பிறக்க போகுது. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வேலையில் ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்க போகுது. சினிமா துறையில் மாபெரும் மாற்றங்கள் உண்டாக போகுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான நட்புகளால் பெரிய லெவலில் ஒரு டர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய காலம். குறிப்பாக குடும்பத்தில் வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்கள், பெண்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப மன உளைச்சலை சந்திச்சிட்டீங்க. ஒன் மேன் ஆர்மி மாதிரி நின்று எதிர்நீச்சல் போட்டு எல்லாத்தையும் சமாளித்து வந்த உங்களுக்கு சில துரோகங்களும் வாழ்க்கையினுடைய ரீதியில் ஒரு ஆணிருந்து செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலைகளையும் ஒரு பெண்ணாக நின்று சாதிக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க. ஆனால் சிம்மராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இந்த பெண்களுக்கு ஒரு 10 பேருக்கு தலைமை, 10 பேர் இல்லைங்க, 100 இல்லை, 1,00,000 பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு அருமையான அமைவுகள் உங்களுக்கு மட்டும்தான் அந்த அமைவு. ஏன்னா சூரிய பகவான் உலகத்திற்கே வெளிச்சத்தை தரக்கூடியவர். அப்பேற்பட்ட ஒரு ராசியில் பிறந்த நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க. ஆண்கள் ஒரு நல்ல இலக்கை நோக்கி பெரிய லெவலில் தன்னை சார்ந்தவங்களுக்கும் சரி, தன்னோட இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி ரோல் மாடலாக நிற்கக்கூடிய அருமையான அமைவு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. கடந்த காலகட்டங்களில் பட்ட பாதிப்புகளுக்கு வரக்கூடிய தருணங்களில் இந்த 2025 பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகிறீங்க. குறிப்பாக கல்வி ரீதியில் மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது. ஏன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பார்த்தாலும் என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குறிப்பாக நரம்பு ஜவ்வு சம்மந்தப்பட்ட ரீதியில் சில பிரச்சனைகள் எலும்பு வரைக்கும் அந்த பாதிப்புகள் உண்டாக இருக்கும். சிலருக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில் அறுவை சிகிச்சை பண்ணுற அளவுக்கெல்லாமே சில பாதிப்புகள் உண்டாக இருந்திருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது. திருமண முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகள் அதாவது உங்களுக்கு திருமண மணவர வரைக்கும் போய் நின்று இருக்கும். இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்ற அளவுக்கு மன உளைச்சல், மீண்டும் முயற்சி எடுத்தாலும் தடையாக இருக்கும். கண்டிப்பாக அது எல்லாத்தையும் தாண்டி திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைகூடி வரப்போகுதுங்க. மூவ் பண்ணுங்க. நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கம், நல்ல வேலை, சம்பளம் இருந்தும் பொண்ணு கிடைக்கலையேன்னு வருத்தம் வேண்டாம். அதே போல் திருமண முயற்சிகள் அதாவது சிம்மராசி அன்பர்கள் பெண்களுக்கு அதே போல் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலன்ற வருத்தம் வேண்டாம். இந்த நேரத்தில் அதற்குரிய கலஸ்தரகாரகன் உங்களுக்கு கை கொடுப்பார். அதற்குரிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும். நல்ல கல்யாணமாகி கொஞ்ச நாட்களிலேயே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை, காரணமே இல்லாமல் கணவன் மனைவி பிரியக்கூடிய ஒரு நிலை, இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. முயற்சிகளை ஸ்ட்ராங்காக இறங்கினால் பெரிய லெவலில் மாற்றங்களும் மேன்மைகளும் அளிக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள், திடீர் சரிவுகள், திடீர் நஷ்டங்கள், பார்த்தா சில நெருக்கடிகள், இதனால் குடும்ப ரீதியிலையும் சில மாற்றங்கள் பாதிப்புகளும், இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்குமா நினச்ச உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானால் இந்த 120 நாட்களில் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது. மூவ் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நீங்கள் அடைய போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களும் ரொம்ப முக்கியம். அதை கொண்டே உங்களுடைய ஜாதகத்தில் இந்த பரல்கள் 3க்கு கீழே வந்தால் ட்ராப் ஆகிடும், நெகட்டிவாக மாறிடும். 3க்கு மேலே போனால் பாசிட்டிவாக ஹை கிளாஸான வளர்ச்சி, திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள் அளிக்கும். அப்போ ஜனன ஜாதகத்தை பார்க்குறது நல்லது, பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் கிடைக்கும். ஆக சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கை 2025 வருடத்தில் மாபெரும் மாற்றங்களும் வளர்ச்சி முன்னேற்றங்களும் அளிக்க எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.